வணக்கம் நண்பர்களே, உங்களின் விவேக வெற்றியாளர்கள். போன வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்தோம், மறைவிதழ் நடுதல் பற்றின ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். அது விஷயமாக இன்றைக்கி நாங்கள் வேதியங்குடி கிராமத்தில் நிற்கிறோம். இந்த வேதியங்குடி கிராமமானது புதுக்கோட்டை மாவட்டம் மணிமேல்குடி தாலுக்கா இடையாத்தூர் பஞ்சாயத்து வேதியங்குடி கிராமம். இந்த கிராமத்தில் தான் இன்றைக்கி வேதியங்குடி கம்மாயில் நாங்கள் நிற்கிறோம். இந்த கம்மாய் ஏரி கரையில் இன்றைக்கி நாங்கள் பனைமர விதை நடுதல் பற்றின ஒரு வீடியோ இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த வீடியோவுக்காக கிட்டத்தட்ட ஒரு 100 பனை விதைகளை நாங்கள் சேகரித்து இன்றைக்கி ஏரிக்கரையில் வச்சுருக்கோம். எங்கள் நண்பர்கள் அதற்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோ அடுத்த ஒரு செகண்டில் எங்களுடைய வீடியோ உங்களுடைய கண் பார்வையில் தென்படும். நூறுக்கும் மேற்பட்ட பனை விதையை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நண்பர்கள் பனை விதையை நடுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம சரவணன், பாலா 2 பேரும் பனை விதையை நடுற காட்சியை பார்க்குறீங்க. அரசாங்கத்தில் சொல்லியிருக்கிற முக்கியமான வேலையை நாங்கள் முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது பனை மர விதை நடுதல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் 100 நாள் வேலையிலையாவது இந்த திட்டத்தை எடுத்து பனை விதையை ஏரி கரைகள்லையோ இல்லை சாலைகளின் ஓரத்துலையோ விதையை நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான முன்னெடுப்பில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் பாலா அருமையாக அதனுடைய வேலையை செய்கிறாரு. ஒரு மரக்கன்று நட்டுக்கிட்டு இருக்காங்க, மர விதையை நட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு கொட்டையை எடுத்து சரவணன் அவர்கள் பனை மர விதையை நட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த காட்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா பனைமரம் ரொம்ப அதிகமாக இருந்தது. எங்கிட்ட பார்த்தாலும் பனைமரம் நிறையா இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதியாக குறைஞ்சிருச்சு. ஏன்னா பனைமரத்தோட வேல்யூ தெரியறதில்ல மக்களுக்கு. அவங்களுக்கு என்ன தேவை, விற்கணும், அதில் ஒரு 100 ரூபா கிடைக்குதா, சரி, அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க செலவு பண்ணுறாங்க. ஆனால் பனைமரத்தோட நன்மை என்ன, அதோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியறதில்லை. அதனால் பனைமரத்தை ஈஸியாக வெட்டி போடுறாங்க. ஆனால் பனைமரத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது தெரியாமலே வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை ஊக்கப்படுத்துகிற விஷயமாக தான் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆதரவாக நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மையப்படுத்தி இந்த பனைமர விதையை நாங்கள் நட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ செந்தில் வந்திருக்காரு, எங்கள் டீம் கேப்டன் செந்தில் வர்றாரு. பனைமர விதை நட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அடி ஆழத்துக்கு தோண்டி பனைமர விதையை நடுறாங்க. கண்டிப்பாக இன்னும் 10 வருஷமோ இல்லை 20 வருஷமோ கழித்து இந்த ஏரிக்கரையை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஊருக்கு ஒரு அரணாக இருக்கும். ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய மரமாக இது இருக்கும். ஒருவேளை ஒரு புயலே வருது அப்படின்னா அந்த புயலை தாங்கக்கூடிய சக்தியாகவும் இந்த பனைமரம் இருக்கும். அடுத்த பனைமர விதை கண்ணை நம்மளுடைய பாலா நட்டுக்கிட்டு இருக்காரு. நிறைய மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனைமர விதை நடுறதை முக்கியமான வேலை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ புதுக்கோட்டை மாவட்டம், எங்கள் மாவட்டம்லாம் பனைமரம் ஓரளவு இருக்குது. இப்போ வட மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக பனைமரம் அதிகம் இல்லை. அங்கே ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் பனைமர விதையை அடுத்த மாவட்டத்திலேருந்து எடுத்துக்கிட்டு அங்கே கவர்மெண்ட்டே ஊக்குவிச்சு பஞ்சாயத்து போர்டு மூலியமாக 100 நாள் வேலை மூலியமாக மரைக்கண்ணை நடுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி நட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு நடுறாங்க அப்படின்னா அந்த பனைமரத்தோட மதிப்பு என்னென்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான ஒரு பனைமரத்தோட நன்மைகளை பற்றின ஒரு வீடியோவை நாங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி அடுத்த கிராமத்துலேயும் கண்டிப்பாக எங்கள் டீமில் கேட்டிருந்தா அடுத்த கிராமத்துலேயும் ஒரு ஏரிக்கரையில் பனை விதையை நடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் நட்டு கொடுக்க தயாராக இருக்கோம். அதற்கான வேலைகளையும் செய்வோம். ஏன்னா பனைமர விதைங்கிறது எங்களுக்கு இன்னும் 1 மாதம் 2 மாதம் நல்லா கிடைக்கும். அப்புறம் நாங்கள் சிரமப்படுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதற்கான ஒரு வேலைகள் வந்தாலும் நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அடுத்த விதை நட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ பனைமரம் விதை நடுற காட்சியானது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டராவது கண்டிப்பாக போகும். அந்த கம்மாயை சுத்தமாக கவர் பண்ணுறது மாதிரி, பாதி சுத்தமாக கவர் பண்ணுற மாதிரி நாங்கள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த பனைமரம் வளரும். அதற்கான ஏற்பாடுகளை பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, ஒரு கன்றுகள் வச்சாலோ இல்லை பனைமரம் வச்சாலோ கண்டிப்பாக நாங்கள் வரக்கூடிய காட்சிகள் என்னென்னா அது நல்லா வந்திருக்கா, எப்படி வந்திருக்கு,
உள்ள ஒரு கன்று வச்சுருந்தாலும் அந்த கன்று வந்து நல்லா வந்திருக்காங்கிறத பார்க்குது ஒரு கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்புலையும் நாங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் எங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கன்று வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த கன்று வந்துடாது. அது கண்டிப்பாக இடையில நாங்கள் பராமரிக்கிற வேலையை கண்டிப்பாக பார்க்கணுங்கிற எண்ணத்தோடு அதை நாங்கள் செய்கிறோம். ஒருவேளை தண்ணி ஊற்றலைன்னா நாங்கள் பார்த்துட்டு கூட தண்ணி ஊற்றிடுறது. மழை பெஞ்சால் கண்டிப்பாக அந்த கண்ணுக்கு தண்ணி கிடைக்கும். ஒருவேளை இல்லைன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நாங்கள் போகக்கூடிய டயத்து கிடச்சினா கூட அந்த கண்ணுக்கு தண்ணியை ஊற்றி அதற்கான நல்ல விஷயங்களையும் நாங்கள் கண்டிப்பாக வளரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முன்னிறுத்தி அந்த வேலையை நாங்கள் பார்க்குறோம். இதான கீழே போகணும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். நான் அதை சொல்லிக்கிறேன் அப்படியே அவர்கிட்ட. வேதியன்குடி ஏரிக்கரை. இந்த ஏரிக்கரையில் பாருங்கள் ஒரு நபர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கரையை பாருங்கள், மண்ணரிப்பு ஏற்பட்டு அந்த கரையில் பாருங்கள் மழை பெஞ்சு மண்ணரிப்பு ஏற்பட்டு அந்த மண் பூரா சரிஞ்சிருக்கு. இது வேதியன்குடி ஏரிக்கரையில் நாங்கள் ரியலாக காட்டுறோம். இந்த மாதிரி மண்ணரிப்பு வந்து பனைமரம் இருந்தால் கண்டிப்பாக ஏற்படாது. ஏன்னு கேட்டால் மண்ணை இறுக்கி பிடிச்சிக்கிடும் பனைமர வேர்கள். இந்த மாதிரியான மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு வந்து பனைமரம் வந்து ரொம்ப அவசியம். அந்தளவுக்கு பனைமரத்தோட வேர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், இப்போ ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா பனைமரம் ரொம்ப அதிகம்னு சொல்லுவோம். அங்கே பனைமரத்தை நம்பி நிறைய குடும்பங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு நாங்கள் போன வீடியோவில் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். ஒரு குடும்பத்துக்கு 24 பனைமரம் இருந்தால் அந்த குடும்பத்தோட வருமானத்துக்கு பனைமரம் உத்தரவாதம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பனைமரத்தில் வந்து அதை ஒரு தொழிலாக பயன்படுத்தி செஞ்சோம்னா 24 பனைமரம் போதும் ஒரு குடும்பத்துக்கு. அவங்களுக்கு சராசரி வருமானத்தை வந்து அந்த பனைமரத்திலே எடுத்துடலாம். அப்போ 24 பனைமரங்கிறப்ப அதுவே ஒரு 100 பனைமரம் 200 பனைமரம் இருந்து பாதுகாத்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் நிறையா வருவாய் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் நிறையா விஷயங்களை போன வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். நம்ம நண்பர் பாலா சொல்லியிருக்கிறாரு பனைமரத்துகளில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்ட்டு. பனைமரத்தோட ஒவ்வொரு பொருளும் நமக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய பொருள் தான். அதில் எதுவுமே வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. அந்தளவுக்கு பனைமரத்தோட நன்மைகள் இருக்குது. எங்களுடைய நண்பர்கள் ஏரிக்கரையில் பனை விதையை நட்டுக்கிட்டே வர்றாங்க. ஏரிக்கரையோட கடைசி பகுதி முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டோம். ஏரி ஃபுல்லாகவே நட்டுக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பனை விதையை நடணும், பனைமர விதையை நடணும்ட்டு. எங்களுடைய விஷயங்கள் என்னென்னா பொது விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், 4 நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை முன்னிறுத்தி தான் நாங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி எங்களுடைய சேனல் பார்க்குற ஒவ்வொரு நண்பர்களும் அவங்க ஊர் ஏரிக்கரையில் பனைமர விதை நடணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் டீம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். உங்கள் ஊர் கம்மாக்கரையில் பனைமர விதையை விட்டு நட்டு உங்கள் ஊரையும் நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் சொல்கிறது வந்து நல்ல கருத்துள்ள விஷயம். நம்மளுடைய பாலா மர விதை நட்டுக்கிட்டு இருக்காரு, பனைமர விதையை நட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பாருங்கள், இதான் கம்மாக்கரை. கம்மாயோட கடைசி எண்டு பகுதி வந்துக்கிட்டு இருக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த வேதியங்குடி கிராமத்தோட வயல்வெளிகள். இந்த டயத்தில் தான் இங்கே விதைப்பெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது விதைப்பு நடுறதுக்கான பணியை இங்கே ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏரிக்கரையை முழுசாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாலா, சரவணன் 2 பேரும் 1 அடி ஆழத்துக்கு ஆழம் எடுத்து பனைமர விதையை நட்டுக்கிட்டு இருக்காங்க. பனைமர விதையில் ஒரு நல்ல சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு எந்த தட்ப வெப்பநிலையிலையும் இது வளரக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் இதை
பெரிய அளவுக்கு நம்ம பராமரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பெரிய அளவுக்கு பாதுகாப்பு அரண் எதுவும் அமைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த வெப்பநிலையிலையும் எந்த தட்பவெப்பநிலையும் இது வளரக்கூடிய சக்தி இருக்கிறதுனால பனைமர விதை கண்டிப்பாக வளரும். அதனால் எல்லாரும் இதை செய்யலாம். ஏன்னா மற்ற கன்றுகள் மாதிரி இதை பராமரிக்கணுங்கிற அவசியம் பனைமரத்துக்கு கிடையாது. போன பீரியடு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கஜா புயல் ஏற்பட்டுச்சு. கஜா புயல் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா எங்கள் ஆலடிக்காடு கிராமத்தை முன்னிறுத்தி சுற்றி தான், ஏன்னா அதிராமப்பட்டினத்தில் தான் புயல் கரையை கடந்தது. புயல் கரையை கடந்து வரும்போது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அந்த தென்னை மரங்கள் பூரா நிறைய காலின்னு சொன்னாங்க. அதே வேகத்தில் எங்கள் ஊர்லேயும் அந்த காற்று சுற்றி அடித்தது. ஆனால் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா பனைமரம் கொஞ்சம் அதிகம், தென்னை மரம்லாம் அந்தளவுக்கு சாயலை. ஏன்னா அந்தளவுக்கு வேகம் அடித்தாலும் சாயலை. ஏன்னு கேட்டிங்கன்னா பனைமரம் வந்து அந்த காற்றோட வேகத்தை தடுத்ததுனால அந்த புயலால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பட்டது. அந்த பனைமரத்தால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பட்டது. அந்தளவுக்கு பனைமரம் வந்து அருமையான ஒரு விஷயத்தை நிறையா செய்யுது. அதனால் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பனைமரத்தை நட்டு வளங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க, இந்த ஆண்மரம் பெண்மரம்னு சொல்லுவாங்க. ஆண்மரம் கூட சிலது யூஸ் தராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் சில வேலைகள் கொடுப்பானோ நுங்கு சில விஷயங்கள் அதில் கிடைக்காது. ஆனால் ஆண் மரத்தில் வந்து பெண் மரத்தில் அது கிடைக்கும். அதனால் ஆண் மரத்தை என்ன பண்ணலாம்னா மேக்ஸிமம் வீடு கட்டுறாங்க. வீடு கட்டும்போது நல்ல வைரமான பனைமரத்தை, அதிக வயசுள்ள பனைமரத்தை வெட்டி கூட நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தலாம். ஒரு சில மரங்களை வீட்டுக்கு பயன்படுத்தலாம், வீடு கட்டலாம். நல்ல ஒரு வீடு வந்து ரொம்ப வருஷம் இருக்கக்கூடிய சக்தி அந்த பனைமரத்தில் கட்டினா அருமையாக கிடைக்கும். அந்தளவுக்கு பனங்கை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்கக்கூடியது. அதையும் இந்த பனைமரம் தான் தருது. ஆக பனைமரத்தால் நிறைய நன்மைகள் உண்டு. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நண்பர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது, கண்டிப்பாக விழிப்புணர்வாக யோசிங்க. எங்களுடைய வீடியோவை அசால்ட்டாக எடுத்துக்கிடாமல் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஒத்துழைப்பு இருக்கிறோமோ அது மாதிரி எங்கள் வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நண்பர்களும் நீங்களும் அவங்கவுங்க ஊரில் நீங்களாக முன் வந்து ஏரிக்கரையில் பனை விதையை நடுங்க. நட்டு அவங்கவுங்க கிராமத்தை பாதுகாங்க. இன்னொன்று பெரிய ஒரு மழைப்பொழிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரிக்கரையில் பனைமரம் நடுறதுனால என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்மாக்கரை பார்த்திங்கன்னா உடச்சிட்டு போகிற அளவுக்குலாம் சில இடத்துல ஏற்படுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில கம்மாக்கரையில் பார்த்திங்கன்னா உடச்சிட்டு போயிடுச்சு, மழை அதிகமான மழை, மாமடையில் தண்ணி அதிகம் போகலை, அதனால் மண்ணரிப்பு ஏற்பட்டு உடச்சிட்டு போயிடுச்சுன்னா சில விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக சொல்கிறோம், பனைமரம் நட்டால் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டால் ஒரு பனைமரத்தோட வேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தூரமோ 15 தூரமோ சுற்றளவுக்கு மண்ணரிப்பு வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிடும். அதனால் மண்ணரிப்பு கண்டிப்பாக ஏற்படாது. ஆக அந்த மாதிரி ஒரு புயலோ ஏதோ ஒன்று ஏற்பட்டு மழைப்பொழிவு ரொம்ப ஏற்பட்டு அந்த கிராமத்துக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா ஏரியாவில் இந்த பனைமரம் நட்டால் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. இது கண்டிப்பாக நாங்கள் முழு உத்தரவாதம் தர்றோம். இந்தளவுக்கு நன்மை தரக்கூடிய இந்த பனைமரத்தை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பனைமர விதை நட்டு வளர்க்கணும்னு எங்கள் டீம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். வேதியங்குடி கம்மா ஏரிக்கரை. இந்த வேதியங்குடி கம்மா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு லெங்க்த்துக்கு பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு இந்த ஏரி. இந்த ஏரியில் தான் நாங்கள் இன்றைக்கி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நண்பர்கள் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே ஒரு விஷயம், அடர்ந்த காடுகள் மலை பிரதேசங்களில் பார்த்திங்கன்னா மழை கண்டிப்பாக என்றைக்குமே இருக்கும். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் சொல்லுவாங்க, உயரமாக மலை பிரதேசம் இருக்குது அப்படின்னா மலை மேகங்களை வந்து ஈஸியாக ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த மலை பிரதேசத்துக்கு உண்டு. அதே மாதிரி காடுகளில் பார்த்திங்கன்னா மழை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அங்கே உயரமாக ஓங்கி மரங்கள் அதிகமாக இருக்கும்போது அந்த மரங்கள் வந்து மலை மேலே வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய சக்தியால் அந்த மலை பிரதேசங்கள் காடுகளில் வந்து மழை அதிகமாக இருக்கும். அது மாதிரி இந்த பனைமரங்கள் வந்து எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அந்த கிராமத்தில் கண்டிப்பாக மழை நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டால் பனைமரத்தோட ஓலைகளை பார்த்திங்கன்னா ரொம்ப அகன்று இருக்கும். அப்போ அந்த காற்று வந்து அந்த பனைமரத்தில் மோதும்போது அந்த ஓலையோட அசைவால் தனிஞ்சு வரக்கூடிய மலை மேகங்களை வந்து அழகாக ஈஸியாக வந்து ஈர்க்கும்போது அங்கே மழைப்பொழிவு கண்டிப்பாக பொழியும். அந்த மாதிரி ஒரு பனைமரம் வந்து நமக்கு மழையை கொடுக்கும். அப்படி ஒரு சக்தி படைத்தது இந்த பனைமரம். நம்ம நண்பர்கள் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்கிட்ட அதை வேதியங்குடி கம்மாயே கவர் பண்ணுற அளவுக்கு நாங்கள் அந்த மர விதையை வந்து நட்டுக்கிட்டு இருக்கோம். பனைமர விதையை நட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பாலா நட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து எங்கள் டீமில் விவேக வெற்றியாளர்கள் டீமில் வந்து வேதியங்குடி கிராமத்தை சேர்ந்தவர். இவர் தான் வேதியங்குடி கிராமத்தில் கிராம தலைவர்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு
எங்கள் ஏரிக்கரையில் வைப்போம், நான் கிராமத்தில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடுகளை பண்ணி வேதியங்குடி ஏரிக்கரையில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே நட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பாலாகிட்ட ஒரு சில விஷயங்களை பேசுவோம். அவர் இந்த இருக்கார், அவர் தான் விதையை நட்டுக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஒப்பீனியனை கொஞ்சம் பாருங்கள். பாலா, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களுக்கு பட்ட கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து அங்கேருந்து வந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே வெறும் சீமைக்கருவேல் மரம் தான் இருந்துச்சு. இது வந்து எங்கள் கிராமம் சார்பாக தமிழ்நாடு அரசு உத்தரவின் பேரில் அந்த சீமைக்கருவேல மரத்தை நாங்கள் வந்து கிராமம்லாம் முடிவு பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருவேல மரத்தெல்லாம் அப்புறப்படுத்திட்டு பனை விதை நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை மாதிரி இந்த யூடியூப் சேனலுக்கு சொல்லி இந்த பனை விதை இப்போ நட்டுக்கு இருக்கோம். இது இந்த மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு மற்றும் இந்த ஏரியை பாதுகாத்து மழை பொழிவை இது பண்ணுறதுக்காக இந்த பனை விதை நடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கம்மா சுற்றளவு இருக்கிறது. இப்போ ஒரு கிலோமீட்டர், அதிகபட்சம் 1 கிலோமீட்டருக்கு இந்த ஒரு 100க்கும் மேற்பட்ட பனை விதைகளை நாங்கள் இந்த இதில் நட இருக்கிறோம். இந்த வேதியன்குடி ஏரிக்கரையில் 100க்கும் மேற்பட்ட பனை மர விதைகளை நட்டு முடிச்சிட்டோம். நட்டு முடிச்சுட்டு எங்களுடைய சில விஷயங்களை உங்களுக்கு பகிர்றதுக்காக எங்களுடைய நண்பர் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்ல இருக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கிராமத்தில் தான் இன்றைக்கி நாங்கள் பனைமர விதையை நட்டிருக்கோம். 100க்கும் மேற்பட்ட விதைகளை நட்டிருக்கோம். அவர் தான் எங்கள்கிட்ட தகவல் சொல்லி எங்கள் கிராமத்தில் நடுவோம்னு சொல்லி ஊக்கப்படுத்தினார். அவருடைய சில ஆலோசனைகள் உங்களுக்காக. இடையாத்தூர் ஊராட்சி வேதியன்குடி ஏரி கம்மாக்கரையில் ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் சுற்றளவு இருக்கிறது. அதில் வந்து முன்னாடியெல்லாம் வெறும் சீமை கருவேல மரம் தான் இதில் இருந்துச்சு. அது தமிழக அரசனுடைய உத்தரவின் பேரில் அந்த சீமை கருவேல மரத்தை நாங்கள் அகற்றிட்டு எங்கள் விவேக வெற்றியாளர்கள் யூடியூப் சேனல் சார்பாக ஒரு அதிகபட்சமாக 1 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு 100க்கும் மேற்பட்ட பனை விதைகளை, அதாவது 10 அடிக்கு ஒரு விதை வீதம் நாங்கள் நட்டிருக்கிறோம். இது வந்து என்னுடைய கிராமத்திற்கு இது நான் செய்கிற ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு நன்மையாக எனக்கு இது தெரிகிறது. என்னுடைய வருங்கால தலைமுறையினரில் இதே போல் இந்த நாங்கள் நட்டிருக்கிற இந்த விதையை பார்த்து அவர்கள் ஒரு பயனடைவார்கள், மழை பெறுவார்கள். இந்த ஏரிக்கரை அரிப்பை தடுத்து நிறுத்துறதுக்கு இது நான் செஞ்ச ஒரு உதவியாக நான் நினைக்கிறேன். இப்போ பாலா அவர் கிராமத்துக்கு பண்ணது மாதிரியே அவர் நம்ம கிராமத்தில் நடுவோம் அப்படின்னு பாலா சொன்னாப்புல அதை அவர் கிராமத்தில் அனுமதி கேட்டு அதை நட்டு கொடுத்தோம். இதே மாதிரி உங்கள் கிராமத்துலேயும் எந்த கிராமமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கிராமத்தில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் கிராமத்தில் இந்த ஏரிக்கரையில் எங்கள் பனை விதை நட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அதை செஞ்சு கொடுப்போம். இந்த எங்களை கான்டாக்ட் பண்ணோம்னா அந்த கடைசி வீடியோவில் எங்கள் கான்டாக்ட் நம்பர் வரும். அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவோம். நடுதல், பனைமர விதை நடுதல், பிளாஸ்டிக் ஒழிப்பு, இந்த 3 வேலைகளை முன்னிறுத்தி எங்களது விவேக வெற்றியாளர்களின் பணி என்றென்றும் தொடரும். பனை விதையை நடுவோம், பனையை பாதுகாப்போம்.